பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக பெறுவதாக. ஆமென். உங்கள் மத்தியிலே இப்போது மிகுந்த மகிழ்ச்சி. சபை மக்களை எல்லா அறிவிலும், எல்லா உபதேசத்திலும், எல்லா பரிசுத்தத்திலும், நீதியிலும் கர்த்தர் நிறைத்தருள்வாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படியே அவர் செய்வார். என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். சரி, ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போமா? தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அல்லேலூயா. ஆங்கிலத்துல மாறாதவைகள்னு நம்ம தமிழ் வார்த்தையில அது எப்படி இருக்குன்னா irrevocable. irrevocableனா என்னன்னா அவருடைய அன்பளிப்புகள், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு, உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுகள், உங்களுக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆணை, உடன்படிக்கை, உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார் அல்லவா, அது எல்லாம், அவைகள் எல்லாம் ஒரு காலம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட மாட்டவே மாட்டார். கொடுத்ததுதான். சின்ன வயசுல எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. நாங்க 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பேர் சி பழனிவேல். நாங்க 2 பேரும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துச்சு. அவன் எனக்கு கொடுத்த பொருளை நான் திருப்பி கொடுத்தேன், அவன் எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுத்தேன், அவனுக்கு நான் கொடுத்ததை அவன் திருப்பி கொடுத்தான். இது சின்ன வயசுல நடந்தது. செல்லப்புறத்தனமா மாம்சீகத்துல நாங்கள் நடந்து கொண்டனால கொடுத்ததை நான் திரும்ப வாங்கி கொண்டேன், அவனும் கொடுத்ததை திரும்ப வாங்கி கொண்டான். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அது மாதிரி கிடையவே கிடையாது. அவர் கொடுத்ததுதான். அல்லேலூயா. அவர் கொடுத்ததுதான் ஒரு நாளும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு, அவருடைய ஸ்தானத்திலே நாம் இருக்கும்படிக்கு, அவருடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு நம்மளை அழைத்தவர் அந்த அழைப்பை, அந்த கிருபை வரத்தை ஒரு நாளும் திரும்ப பெற்றுக்கொள்ளவே மாட்டார். இன்னொரு விஷயம் சொல்றேன். 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க. 2 பேர் இணைந்து ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு தீர்மானம், ஒரு திட்டம் ஒன்று செய்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப டிஃபிகல்ட், அதாவது ரொம்ப கடுமையான ப்ராஜெக்ட். நிறைய முதலீடு வேணும், நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்
போயிட்டு இருக்கு. இடையில ஏகப்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தனால அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, என்னால இந்த ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ண முடியாது, தொடர்ந்து செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல அவருக்கு இருக்கிற ஷேர பங்கை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப வாங்கிட்டு போயிடுறாரு. இப்படிதான் தூத்துக்குடியில நடந்துச்சு. தூத்துக்குடியில ஒரு தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டார், எத்தனையோ கோடி போட்டார். அதுல பெருசா லாபம் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். எனக்கு தெரிஞ்சவர் தான், என்னுடைய நண்பர் தான். தன்னுடைய ஷேரை கேன்சல் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகாம அவங்கவுங்க அந்த ஷேரை வாங்கிட்டு அதை அப்படியே லாஸ்ல போயிடுச்சு. அதுல இவருக்கு ஒரு 25 லட்சம் லாஸ், பணம் முதலீடு பண்ணவங்களுக்குலாம் நிறைய லாஸ். இந்த மாதிரி மனுஷர்கள் மத்தியில இந்த திராணியற்று போய் முடியாமல் போய் இந்த ப்ராஜெக்டை கைவிடுறாங்க இல்லையா, ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்றாங்க இல்லையா, இந்த தீர்மானத்தை திட்டத்தை க்ளோஸ் பண்றாங்கல்ல, அது மாதிரி தேவன் உங்களையும் என்னையும் குறித்த தன்னுடைய தீர்மானத்தை திட்டத்தை ஒரு நாள் க்ளோஸ் பண்ணவே அல்லேலூயா, ஒரு நாள் க்ளோஸ் பண்ண மாட்டார், ஒரு நாள் க்ளோஸ் பண்ண மாட்டார். அந்த திட்டத்தை தொடங்கியவர் அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்றி முடிப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் தெரிந்து கொள்ளும் போது என்னுடைய விசுவாசம் பலப்படுகிறது. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்? இன்றைக்கு திருச்சபை மத்தியிலே எனக்கு இந்த பாரம் ஏன் வந்தது என்றால், அவர்களுடைய திருச்சபையாருடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகி பலப்பட்டு உறுதிப்பட்டு கர்த்தருக்குள் அவர்கள் மகிழ வேண்டும். கர்த்தருக்குள் அவர்கள் உறுதிப்பட வேண்டுமானால் அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வல்லவர், என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய ஃபெய்த் பலப்படும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். நான் உங்கள் மத்தியில ஒரு சில கதாபாத்திரங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன், ஒரு இனத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கதாபாத்திரங்களிலிருந்து, அந்த இனத்திலிருந்து சில ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்விலே நாம் முன்னேறி போக போகிறோம். முதலாவது மனிதன் யார் தெரியுமா? யாக்கோபு என்கிற மனிதன். வாசிப்போமா அவனை குறித்து? ஆதியாகமம் 25:31 அவனுடைய கேரக்டர் ஒன்று இருக்கு, வாசிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபையும் அந்த சிவப்பான புல்லிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்றி எனக்கு விற்று கொடு என்றான். நல்ல கவனிங்க. யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஏசா கிட்ட உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடு அப்படின்னு அவர் கேட்கிறார். இது தவறா? இது தவறா சரியா? இது சரியா தவறா? உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கு, உங்க தம்பிக்கு ஒரு ஷேர் இருக்கு. ஆனா இவனுடைய மனமெல்லாம் யாருடைய மேல இருக்கு? அண்ணனுடையது மேல இருக்கு. எப்படியாவது அண்ணனுடையதை அடையணும். இது தேவனுடைய பிள்ளைக்கான செயல் அல்ல. இப்படிப்பட்டவன ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆல்ரெடி இவனும் சரி, இவனுடைய அப்பா ஈசாக்கும் சரி, ஈசாக்கினுடைய அப்பா ஆபிரகாமும் சரி, ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், உடன்படிக்கையை பெற்றவர்கள், ஆணையை பெற்றவர்கள். என்ன உடன்படிக்கை? இந்த உலகம் முழுவதையும் அவன் சுதந்தரிப்பான், என்னுடைய புத்திரர்களாக இருப்பார்கள். இப்படின்னு ஆண்டவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தமாக, ஆணையாக, உடன்படிக்கையாக அவர்கள் பெற்றவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததாகத்தான் இருக்கு. எப்படியாவது அண்ணனுடையதை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இப்படிப்பட்டவனை ஆசீர்வதிக்க முடியுமா? ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியாது. மேலும் அவன்
என்ன செய்யலாம் தெரியுமா? வாசிங்களேன். 27:41 வாசிங்க. ஆதியாகமம் 27:41. 27:35 36 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வரும். அதுல 41 மட்டும் வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துடிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் போடுவேன் என்று. இப்படி பகைமை உணர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? முதலாவது தரம் அந்த சிவப்பான கூளை கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்துக் கொண்டான். இரண்டாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வேஷம் போட்டு ஏமாற்றி வாங்கிக் கொண்டான். 2 தரம் மோசம் போகிறான் என்று ஏசாவே யாக்கோபை குறித்து சொல்றார். 2 தரம் என்ன மோசம் போக்கினார் அப்படின்னு ஏசா சொல்றார். இப்படி ஆண்டவருடைய ஆணைகளை பெற்றவன், உடன்படிக்கையை வாக்குத்தத்தத்தை பெற்றவன் உலக பிரகாரமாக நடந்து கொண்டான். இவன் ஆசீர்வதிக்க முடியுமா? இப்படிப்பட்டவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. ஆனால் நல்லா கவனிங்க. ஆனால் இவனுக்கு கொடுத்த, இவனை முன்னிட்டு மூதையாருக்கு கொடுத்த, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த ஆணையும் உடன்படிக்கையும் வாக்கும் ரொம்ப ரொம்ப மாறாதவைகள், அழைப்பு மாறாதவைகள். ஆனால் இவனுடைய வாழ்வோ ரொம்ப மோசமான வாழ்வா இருக்கு. மோசமான வாழ்வு, உலக பிரகாரமான வாழ்வு. எப்படி இவனை ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்கிறதுக்கான பாத்திரமான வாழ்வு இல்லை. ஆனால் ஆணையோ மாறாது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? 28:22 ஆண்டவர்கிட்ட அவன் என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 28:22 நான் தூணாக இருக்கிற இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக் கொண்டான். ஆண்டவரே, நான் போகிற வழியில எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தால் நீங்க எனக்கு தர எல்லாவற்றையும் நான் என்ன தருவேன்? இது ரைட் போல. இது பிசினஸ் பேசுறது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இதை செஞ்சீங்கன்னா கண்டிஷன் பெயின் சொல்லுவாங்க. கண்டிஷன் பெயின். நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்வேன். ஆண்டவர்கிட்ட பிசினஸ் பேசுறேன். யாக்கோபினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பிசினஸ் பேசுறோம், பேரம் பேசுறோம். இன்னும் அது மாத்திரமா செஞ்சா இன்னும் நிறைய செய்யலாம் பாருங்களேன். ஆதியாகமம் 31 38 41 வசனங்கள் வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா அங்க இவ்வாறு வாசிங்க. இந்த 20 வருஷ காலமாய். எத்தனை வருஷம்? 20 வருட காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சிறையேறவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. வீணுட்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம். 41 வாசிங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். ஆக மொத்தம் 14 வருட வாழ்க்கை யாருக்காக வாழ்ந்தான்? 2 மனைவிமாருக்காக வாழ்ந்தான். 6 வருட வாழ்க்கை யாருக்காக வாழ்ந்தான்? மந்தைக்காக. ஆக மொத்தம் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியுமா? தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்க முடியுமா? கர்த்தருக்காக இதை செய்தாங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணே சொல்லுங்க. எந்த இடத்திலையுமே அவன் கர்த்தருக்காக, அதாவது நான் காமிக்க போற வசனத்துக்கு முன்னாடி, ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த இடத்திலுமே அவன் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததாக பார்க்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை, நீதி செய்கிற வாழ்க்கை வாழ்ந்ததாக பார்க்கவே முடியாது. முற்றிலும் முழுக்க சுயநலமான வாழ்க்கை, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறுகின்ற வாழ்க்கை, பிறருடையதை பறித்துக் கொள்கிற இச்சிக்கிற ஒரு வாழ்க்கை. இப்ப இப்படிப்பட்டவனை நீங்கள் என்ன செய்வோம்?
இப்படிப்பட்டவங்க நீங்களும் நானே என்ன செய்வோம்? இவன் ஆக மாட்டான், தேட மாட்டான், போய் வா தம்பி, நீ எதை தெரிந்து கொள்றியோ அதை தெரிந்து கொண்டு போய் வா தம்பி அப்படின்னு நம்ம ஒரு கும்புடு போட்டு அனுப்பி விட்டுருவோம் இல்லையா? இதான் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் அவன் அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை இந்த ஆணை வாக்கு உடன்படிக்கையை முன்னிட்டு ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளுகிறதே கிடையாது. தள்ளுகிறதே கிடையாது. தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீது இருக்கிற அழைப்பு, அவர்கள் மீது இருக்கிற ஆணை, அவர்கள் மீது இருக்கிற வாக்கு, அவர்களுக்கு கொடுத்த அந்த அன்பளிப்பு, இவைகள் எல்லாம் மாறாதவைகளாய் இருக்கிறபடியினால் தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் இடைப்பட்டு 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 தேவன் சந்தித்து 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 பேசி எப்படியாவது தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வராமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, ஒரு பாயிண்ட் வந்தது. என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? வாசிங்களேன். வாசிக்கிறோம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 400 பேரோட எதிர்கொள்ள வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே யாக்கோபுக்கு என்ன வந்துவிட்டது? அப்பொழுது யாக்கோபு ஏன்னா விதைச்ச விதை அப்படி இல்ல, விதைச்ச விதை முளைக்கத்தானே செய்யும், விதைச்ச விதை முளைக்கத்தானே செய்யும், நியாயத்திற்குள்ள முளைக்கத்தானே செய்யும். பயமும் வியாகுலமும் பிடித்துக் கொண்டது. இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவன் விதைச்ச விதைக்கு இவனுக்கு என்ன கொடுக்கணும்? நியாயத்திற்கு தானே கொடுக்கணும், தண்டனை தானே கொடுக்கணும். அவன் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறான், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அப்பொழுது யாக்கோபை கொலை செய்வேன். இது மனிதனுடைய எண்ணம், இது மனிதனுடைய திட்டம். இப்ப அதற்காகத்தான் அவன் 400 பேரோட புறப்பட்டு வருகிறான். தம்பி வாரான்னு சொன்னா தனியா புறப்பட்டு வந்தா பரவாயில்ல, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? அப்ப என்ன முகாந்திரத்துக்கு வாரா? இவன் மேல ஆண்டவர்கிட்ட முறையிடலாம், ஆண்டவரே எனக்கு நீ காண்பித்த எல்லா தயவுக்கு நான் பாத்திரவான் அல்ல. பாவ உணர்வு விதைத்த விதைகளை முன்னிட்டு அவன் உணர்வடைகிறான். என் சகோதரனாகிய ஏசாவுக்கு என்னை தப்புவியும், அது நீங்க தொடர்ந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தப்புவியும் என்று அவன் கெஞ்சுகின்றான். கெஞ்சிச்சு அவனிடத்துல என்னையெல்லாம் ஏமாற்றினானோ, என்னையெல்லாம் பிடிங்கினானோ, அவைகளுக்கு ஈடாக ஏசாவுக்கு வெகுமதிகளை, அதாவது பரிசுகளை எடுத்து தன் வேலைக்காரர்கள் கையில கொடுத்து அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிட்டு அவனை சாந்தப்படுத்தலாம் அனுப்பிவிட்டு தொடர்ந்து வாசிக்கிறோம். 31ஆம் அதிகாரத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். அவரை திருப்பி எடுத்துக்கங்க. 23 படிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை. அந்த புருஷன் யாருமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய தூதனானவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா இறங்கி வந்து அவனை சந்திக்கிறார். நல்லவங்க, ஒரு நியாய தீர்ப்பு அவன் மீது வரப்போகிறது. அவனை கொல்கிறதற்கு அவன் 400 பேரோட வருகிறான். ஆண்டவர் அங்கே அவனை காக்கும்படிக்கு இறங்கி வந்து விட்டார். விதைக்கு நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுத்தாரா?
விதைத்த விதையை அறுவடை செய்கிறதற்கு நியாய தீர்ப்புக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு யாக்கோபை ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் யாக்கோபின் இடத்துல அன்பு கூர்ந்த அந்த அன்பு, யாக்கோபு மீது வைத்த அந்த நேசம், அந்த பாசம், அந்த கிருபை வரங்கள் அழைப்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. அது யாக்கோபினுடைய அநீதியான வாழ்வா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உலக பிரகாரமான வாழ்வா இருந்தாலும் சரி, அதை நிமித்த ஆண்டவர் மாற்றிக்கொண்டு அவனை புறமே தள்ள மாட்டார். நியாயத்திற்கு இறங்குகிறதற்கு முன்பாகவே அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு கடந்து வந்தார். அந்த பாயிண்ட்ல யாக்கோபு மனம் திரும்பினால், ஏனீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி உறுதியாக கெட்டியாக பிடித்துக் கொண்டது நிமித்தம் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எவ்வளவு மோசமான வாழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபினுடைய வாழ்வு உகந்த வாழ்வு அல்ல. நான் இப்படி சொல்றதுனால நீங்க என்ன புரிஞ்சிக்க கூடாது, அப்ப நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தவறா ராங்கா நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவன் மீது அன்பு கூர்ந்தார், அவனுக்கு ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி வாக்களினார். அவனோ அதை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் மையப்படுத்தி அதையே நாடி தேடினான். பல காரியங்களை விதைத்தான். அவன் மீது நியாய தீர்ப்பு காத்திருந்தது. ஆனாலும் ஆண்டவர் இறங்கி வந்து அவனோடு பேசி அவனை உணர்த்தி அவனை நடத்தி அவனை பாதுகாக்க வல்லவராகவே இருந்தார். இதை எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் புத்தகத்துல வாசிக்கிறோம். வாசிங்களேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம். கொஞ்சம் 10வது வசனம் வாசிக்கும். பாழான நிலத்திலும் ஊரையிலுள்ள வெறுமையான அந்த அவாந்தர வெளியில், அதாவது வனாந்தரத்தில் அவர் அவனை கண்டுபிடித்தார். யார் மாதிரி பாத்திரம்? யாக்கோபு கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியை போல காத்தருளினார். வேதவாசிங்க 11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போய்வது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். தேவனுடைய உணர்த்துதல், தேவனுடைய வழி நடத்துதல்கள், நீ இப்படி செஞ்ச, இது தப்பு, நீ இதற்கு நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும். வனாந்தரத்துல அவனுடைய கடந்த கால வாழ்க்கையிலே அவன் விதைத்தவைகளை அவனோடு கூட பேசி அவனை உணர்த்தி அவனை ஆண்டவர் கண்டித்து அவனை நடத்தினார். அல்லேலூயா. அவன் உணர்வடைந்தவனாய் ஒரு பாயிண்ட்ல ஒரு நேரத்துல அவன் மனம் திரும்பினான். அங்கே அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய நேசமும் பாசமும் ஆண்டவருடைய உடன்படிக்கையும் அன்பளிப்புகளும் ஒரு நாளும் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திரும்ப பெற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக கிரியை செய்து உங்களை உணர்த்தி உங்களை மனம் திரும்ப செய்ய வைத்து நிச்சயமாக உங்களுக்கு வாக்கு பணியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இதை ஒட்டி இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தாவீது என்கிற ராஜாவை உங்களுக்கு நல்லா தெரியும். வாசிங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா இவ்வாறு வாசிக்கிறேன். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடன் நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பத்திரமாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு
என்னைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கவனிங்க, ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க. ஆணையிட்டு கொடுக்கிறத நீங்க படிக்கிறீங்க. உனக்கு அப்புறம் உன்னுடைய மகனை நான் எழும்ப பண்ணுவேன். அவனுடைய ராஜாங்கத்தை, சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன். இது தாவீதுக்கு அருளிய அன்பளிப்பு, தாவீதுக்கு அருளிய கிருபாவர்கள் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு. இப்ப இந்த வாக்கு நிறைவேறியதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நிறைவேறியது. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக சத்ரு ஒரு நேரம் பார்த்து வைத்திருந்தான். அந்த நேரத்திலேயே அவன் சத்துருவுக்கு இடம் கொடுத்தான். வழிபோக்குன்னு சொல்லுவாங்க. மாம்சத்துல வந்த அந்த ஆசை இச்சைக்கு இடம் கொடுத்து அவன் தேவனுக்கு துரோகத்தை நடப்பித்தான். கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க அவன் காரணமாய் இருந்தான். எங்க வாசிக்கிறீங்க? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3, 15, 20. இந்த 3 வசனங்களையும் கிளப் பண்ணி வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, உபரியின் மேல் ஏறினான், பட்சேபாளை கண்டான், பட்சேபாளை சேர்த்து கொண்டான், பட்சேபாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்சேபாலுடைய கணவன் உரியாவை, உண்மையுள்ள சேவகனை, அம்மோனியர்களுடைய பட்டயத்தினாலே கொன்று போட்டான். இப்ப என்ன செய்ய முடியும்? 7ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்ணிட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டார், ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்கு, அந்த ஆணை, அந்த உடன்படிக்கை நிறைவேற முடியாதபடிக்கு சத்ரு ஒரு சரியான ஒரு கண்ணியை கொண்டு வந்து அவனை சிக்க வைத்து அவன் மீது ஆக்கினையை குவித்தான். அவனுடைய வாயாலேயே தாவீது என்ன சொல்றான்? இப்படி செய்தவன் எதற்கு பார்க்கிறவன்? எல்லாரும் சொல்லுங்க. மரணத்திற்கு பாத்திரவான். அவனுடைய வாயே சொல்லுது மரணத்துக்கு பாத்திரவான். ஆனா 12ஆம் அதிகாரத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஆண்டவர் அவனோடு பேசுறார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. தன் மீது அவன் ஆக்கினையை வருவித்துக் கொண்டான். சாத்தான் அவனை கண்ணீர் அகப்படுத்தி அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவனை தள்ளினான். ஆனால் கர்த்தரோ, சங்கீதம் 68:20 வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. யாக்கோபே, நீ செய்தது தவறுதான். நீங்க பல யாக்கோபுகள் நீங்க இருக்கிறீங்க. நானும் ஒரு யாக்கோபு தான். பல தாவீதுகள் நீங்க இருக்கிறீங்க. நானும் ஒரு தாவீது தான். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் மீறுதல் செய்து, அதர்மம் செய்து, பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்கள் தான். இவ என்ன செய்ய முடியும்? செஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்? ஆண்டவர் தன்னுடைய அன்பை மாற்றிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தன்னுடைய நேசத்தை மாற்றிக் கொள்ளலாமா? கைவிட்டலாமா? போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுலாமா? தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபமாக ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார். அவர்களோடு இன்பமாக உலாவி வந்தார்.
அவர்களோடு சஞ்சரித்தார். இப்ப அவன் மீறுதல் செய்தான். என்ன செய்யலாம்? போய் வா தம்பி சொல்லலாமா? தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்தார். ஆனால் அவனோ தன் மீது ஆக்கினையை தேடிக்கொண்டான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 51 முழுக்க வாசிங்க. அவன் மனம் திரும்புகின்றான். அந்த சங்கீதத்தில் இந்த விஷயம் உணர்த்தப்பட்ட பிறகு மனசார மனம் திரும்புகிறான். மனம் கசந்து அழுது, அவன் மனம் நொந்து அழுது, அவன் மனம் திரும்புகின்றான். கர்த்தர் ஒரு ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு, ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், அந்த ப்ராஜெக்ட வச்சுக்கிட்டு அவனை ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் அவன் விதைத்த விதைகளை அவனுடைய வாழ்க்கையை அவன் அறுவடை செய்தான். அவன் விதைத்த விதைகளை அவனுடைய வாழ்க்கையை அவன் அறுவடை செய்தான். ஆனால் ஆண்டவர் அவனை ஆக்கினைக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சிலுவையில வலப்பக்கம் ஒரு கள்ளன் உங்களுக்கு தொங்குனது நிகழ்த்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். நினைத்தருளும் என்று சொன்னான். ஆண்டவர் அந்த நொடி பொழுதிலே அவனுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை மன்னித்து, நீ இன்றைக்கு என்னுடனே கூட ஒருவேளை அவன் மறிக்கல அப்படின்னு வைக்கிறேன், அவனுடைய நிலைமை என்ன? இன்கேஸ் அவன் மறிக்கல, என்ன நிலைமை? அரசாங்கத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கிறான், மனுமக்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கிறான், கொலை அடிச்சிருக்கிறான், திருடி இருக்கிறான். ஆண்டவருடைய மன்னிப்பை அவன் ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொடுக்கிறான். ஒருவேளை உயிரோடு இருந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? எங்க போவான்? சிறைக்கு தாங்க போவான். ஆண்டவர் மனுஷாருன்றதுக்காக சிறையில் இருந்து தூக்கி வர நினைக்கிறீங்களா? உலக பிரகாரமான அரசாங்கத்துல இந்திய சட்டத்திட்டத்துக்கு விரோதமாக ஒருவன் பாவம் செய்கிறான், கொலை செய்கிறான், கொள்ளை எடுக்கின்றான். ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார், மனம் திரும்புகிறார், மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்பு உண்மையான மன்னிப்பு. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பானதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் விதைத்த விதைகளை அந்த 14 வருட கடுங்காவல் தண்டனை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஆண்டவர் மனப்பூர்வமாக அவனை மன்னித்தார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட. ஆகவே ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் ரெண்டு இருக்கு. ஆவிக்குரியது, சரீரத்துக்குரியது ரெண்டு இருக்கு. ஆவிக்குரியது, உலகத்துக்குரியது ரெண்டு இருக்கு. ஆவிக்குரிய எல்லா விஷயத்திலும் யார் பொறுப்பு? ஆண்டவர் பொறுப்பு. ஆண்டவர் மனப்பூர்வமாக அவனை மன்னித்து, ஆண்டவர் அவனை பரதீசிலே ஆண்டவர் அவனை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. அவன் விதைத்தவைகள், அவன் நடப்பித்த ஒன்றும் இயேசுவை விட்டு, அவருடைய ராஜ்யத்தை விட்டு, அவருடைய ஜீவனை விட்டு அவனை பிரிக்க முடியல. இப்ப செய்தி என்ன? நீங்க விதைச்சிருப்பீங்க இல்லையா, வீழ்ந்து போயிருப்பீங்க இல்லையா, வீழ்ச்சி அடைந்திருப்பீங்க. கடந்த கால வாழ்க்கையிலே எவ்வளவோ சிக்கல்கள், எவ்வளவோ இன்னல்கள், இடுக்கண்கள், பல முட்களுக்குள் நீங்கள் மாட்டி கிடக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன நச்சரித்து தெரியுமா? எந்த முள்ளும் எந்த சிக்கல்களும் உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. தாவீதை மேற்கொள்ளல. கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மகனை கொடுத்து, சாலமோனை கொடுத்து, அந்த வம்சத்திலே இயேசுவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதெல்லாம் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. அவன் ஒரு விஷயத்துல தான் தப்பு. மற்ற எல்லா விஷயத்திலையும் இறுதிக்கு ஏற்றம்னா அவன் நடந்தான். நீ அப்படி விளைச்சிருக்கலாம் சிஸ்டர். ஐயோ, அப்படி நான் நடந்து கொண்டேனே, நான் அப்படி பேசிட்டேனே, அப்படி நடந்துட்டேனே, அப்படி விதைச்சேனே, அப்படி செஞ்சேனே. டோன்ட் வரி. உங்கள் தேவனாகிய கர்த்தரால் அதற்கு விமோசனம் உண்டு. உங்கள் தேவனாகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாக வழிகள் உண்டு. அவரால் முடியுங்க, அவரால் முடியும், கர்த்தரால் நிச்சயமாக முடியும். இன்னும் ஒரே ஒரு இனத்தை நான் சுட்டி காண்பித்து விட்டு
ஒரு 8 காரியங்களே கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு 4 லைஃப் அப்ளிகேஷன், ஒரு 4 ஜெபங்கள். இந்த 4 லைஃப் அப்ளிகேஷன் உங்களுடைய இருந்துச்சு, இந்த 4 ஜெபங்களும் இருந்துச்சுன்னா கட்டாயம் இயேசு வரும்போது நீங்கள் அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். வாசிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும். உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தில் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் வசனம், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று இஸ்ரவேலோடு சொன்னேன். அவர்களோ 8ஆவது வசனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாசிங்க. அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவர்கள் இந்த இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் என் கோபத்தை அவர்களிலே தீர்த்துக் கொள்ளும்படிக்கு என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவே எங்க அடித்து போன சித்தமா இருந்தார். எல்லாரும் கவனிங்க. யாக்கோபை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறார். எகிப்திலே அவர்கள் பழியை பெறுகிறார்கள். யாக்கோபு வாக்குத்தத்தம் ஆணை உடன்படிக்கையை பெற்றவர். அந்த சந்ததியில தான் ஆண்டவர் வரணும். அந்த சந்ததியில தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்த சந்ததியில தான் தேவனுடைய சிங்காசனம் அமைக்கப்படும். அந்த சந்ததி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வலு சர்ப்பத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வலு சர்ப்பத்தினுடைய நோக்கம் இந்த சந்ததி அழிஞ்சு போகணும். எப்படி அழிக்கலாம்? பல ரூபங்கள் மூலமாக அழிக்கலாம். அதற்கு அவன் பல ராஜ்யங்களை பயன்படுத்தினான். பல ராஜ்யங்கள், எத்தனை ராஜ்யங்களை பயன்படுத்த முடியுமோ, ராஜாக்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு ராஜ்யங்களையும் பயன்படுத்தினான். ஏன்? அந்த இனம் இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. அந்த இனம் இருந்துச்சுன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்துருவாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவார். இந்த இடத்தை ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போகிறார். எகிப்துல நிறைய விக்கிரகங்கள் இருக்கு, நரகலான நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. அந்த அருவருப்புகளை அவர்கள் நோக்குகிறார்கள். எப்படி ஏவாள் நோக்கினா பாத்தீங்களா? அந்த ஏவாளுக்குள்ள ஏவுதல் தூண்டுதல் வந்துச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக ஏவுதல்கள் தூண்டுதல்கள் வருது. எல்லா ஏவுதல்களுக்கும் இணங்கி எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை அவர்கள் அங்கே பின்பற்றினார்கள். எத்தனை வருடம்? 430 வருடம் அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். இப்படி செஞ்சார்களே அப்படின்றதுக்காக ஆண்டவர் எகிப்திலேயே அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரால் அழிக்க முடியுமா? அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. ஏன்? அந்த சந்ததி மேல என்ன ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு? அந்த சந்ததிக்கு மேல என்ன அசைவாடி இருக்கு? ஆணை, உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த ஆணையை முன்னிட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த இனத்தை அழிக்காமல் எகிப்திலேயும் ஆண்டவர் கருணை செய்தார், இரக்கம் செய்தார். எகிப்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார். எகிப்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார். ஒருமுறை என்னுடைய லைஃப்ல நடந்ததை சொல்றேன். ஒரு சகோதரர் எனக்கு அறிமுகமானவர். நான் அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன்.
நான் ஊழியத்துக்கு போகிறதுக்காக எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என் பொருள் வீணா போச்சு, கீபோர்டு வீணா போச்சு. நான் சண்டே கிளாஸ்ல ஒரு செக்ஷன் எடுத்தாகணும், நான் போகணும், கீபோர்டு வீணா போச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், என் கீபோர்டு வீணா போச்சு, தயவு செய்து உங்க கீபோர்டு எனக்கு 1 hour கொடுங்க, நான் யூஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் முகத்தை கொஞ்சம் விகாரமா வச்சுட்டு மறுத்துட்டார். மறுத்தோன்னே எனக்கு உச்சங்காலில் இருந்து உள்ள காலில் இருந்து உச்சங்கால வரைக்கும் குபுகுபுன்னு கோவம் வந்துச்சு. குபுகுபுன்னு கோவம் வந்துச்சு. நான் சொன்னேன், நான் எவ்வளவு உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், ஆனா இந்த கீபோர்டை நீங்க எனக்கு தரமாட்டீங்க, அதுக்கு நானும் ஆண்டவர் பாத்திரமா இல்லாம போயிட்டோம். இனிமேட்டு நீ என்கிட்ட கேட்காமலே இருக்க மாட்ட, இனிமேட்டு மகனே நீ என்கிட்ட ஏதாவது கேட்பல அப்ப நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவரை சத்தம் போட்டு அவரை கடிஞ்சிட்டு அவரை அனுப்பிட்டேன். அவரும் ரொம்ப சோகமா துக்கமா, நான் என்ன கடிச்சுக்கிட்டேன்ல, துக்கமா போயிட்டேன். எனக்கு ஏன் கோவம் வந்துச்சு? தரமாட்டேன்னு சொல்லிட்டாரே, நம்ம எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறோம், தரமாட்டேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. அன்னையிலிருந்து அவர் என்னோட பேசுறதே கிடையாது. ஏன்னா அவரை நான் கடிக்கிட்டேன். நான் அப்போ பார்த்து சிரிப்பேன், பேசுவா சொல்லுவேன், ரொம்ப சோகமா போவாரு. ஆண்டவர் என்னை உணர்த்தினார், நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு என்று ஆண்டவர் என்னை உணர்த்தினார். இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு செய்றேன்? அவங்களுக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்து உடன்படிக்கை பண்ணி வாக்கு பண்ணி, இப்படி இருந்தா நான் அவருக்கு தேவனா இருப்பேன், எனக்கு ஜனமா இருப்பேன், எகிப்துல கொண்டு போய் வச்சா எகிப்துல அவருக்கு 2ஆக பண்ணலாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்க முடியும்? தள்ளலாமா வேண்டாமா? தள்ளலாமா? தாராளமாக தள்ளலாம், தாராளமாக தள்ளலாம். அதற்கு அவர்கள் பாத்திரர்களா? அதற்கு அவர்கள் பாத்திரர்கள். 2 விசை, நல்லா கவனிங்க, வேதத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விசை அந்த இனத்தை அழித்து விட்டு மோசையை ஒரு பெரிய இனமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். நீ என்னை விட்டுவிடு, நீ என்னை விட்டுவிடு, நான் இவர்கள் மத்தியில எழுப்பி இவர்களை கொன்று போடுகிறேன் ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, நான் ஒரு ஆக்ஷன் ஒரு செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஐயா வந்து எனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாரு. இந்த ஐயா எனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாரு. கொஞ்சம் தப்பு பண்ணல, நிறைய தப்பு பண்ணிட்டாரு. நான் அவரை பட்டயத்தை எடுத்து வெட்ட போறேன். டேவிஸ் ஐயா ஊடல வந்து என்ன தடுக்கிறார். இப்ப நான் அனுப்புள்ளவா, டேவிஸ் ஐயா அனுப்புள்ளவா? திரும்பி கேட்கிறேன், அந்த ஐயா எனக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டாரு, நான் அவரை பட்டயத்தை எடுத்து வெட்ட போறேன். இவங்க ஊடலை வந்து தடுக்கிறாரு, டேவிஸ் ஐயா ஊடலை வந்து தடுக்கிறாரு. இப்ப நான் அன்பு உள்ளவனா, கிருபை உள்ளவனா, இறக்கம் உள்ளவனா? இல்ல ஸ்ரீ டேவிஸ் ஐயா அன்பு உள்ளவரா, இறக்கம் உள்ளவரா, கிருபை உள்ளவரா? தடுக்கிறவர் தான். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீங்க சொல்ற பதில இருந்து என்ன தெரியுதுன்னா, யெகோவா தேவனை விட யாருக்கு கிருபை அதிகம்? மோசேக்கு கிருபை அதிகம், மோசேக்கு இறக்கம் அதிகம், மோசேக்கு அன்பு அதிகம்ன்றீங்களா? என்னங்க நீங்க உணர்ந்துக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொன்னேன். நல்லா கவனிங்க. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உட்கருத்து என்ன தெரியுமா? இவங்க அழிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள் தான், கோபத்துக்கு ஏதுவானவர்கள் தான். ஆனா அழிக்க ஏதுவானவர்கள் தான். ஆனா நான் இவர்களை அழிக்க சித்தமா இல்லைன்றத ஆண்டவர் எப்படி காண்பாரு? மோசேயினுடைய உள்ளத்துல மன்றாட்டின் ஆவியானவர், வீட்டுல போய் வாசம் பாருங்க, நம்ம நேரம் இல்ல. மன்றாட்டின் ஆவியானவர் போராடுறாரு. என்ன தெரியுமா சொல்லி போராடுவாரு? நீங்க எகிப்திலிருந்து
புறப்பட வச்சீங்கள, இவங்களுடைய மூளையாருக்கு ஆணையிட்டு கொடுத்தீங்கள, வாக்கு பண்ணி கொடுத்தீங்கள, உடன்படிக்கை செஞ்சு கொடுத்தீங்கள. உங்களுடைய மூளையார்கள் நினைச்சு பாருங்க, உங்களுடைய உடன்படிக்கையை நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாக்கை நினைச்சு பாருங்கன்னு ஆவியானவருடைய அன்பு மோசேயினுடைய தனிப்பட்ட அன்பு அல்ல, மோசேயினுடைய உள்ளத்திலே, மோசேயினுடைய ஆவியிலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்தபடியினால் அந்த அன்பு பரிந்து பேசுகிறது, அந்த அன்பு மன்றாடுகின்றது. உங்களுடைய வாக்கை நினைத்தருளும், உங்களுடைய உடன்படிக்கையை நினைத்தருளும், உங்களுடைய ஆணையை நினைத்தருளும், இந்த ஜாதி உங்களுடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று மன்றாடிய போது உன் வார்த்தையின்படியே. அல்லேலூயா. ஆகவே மோசேயுடைய தனிப்பட்ட அது அன்பல்ல, அது அவனுக்குள்ள ஊற்றப்பட்ட யெகோவா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்தது உண்மைதான், அவர்கள் அழிவுக்கு ஏதுவானவர்கள் தான், அவர்கள் அழிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்கள் தான். ஆனால் தேவனுடைய அன்பு அவர்களை அழிக்கிறதுக்கு மறுக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் அவருடைய அன்பும் ஒரு நாள் மாறாதவைகளே. எகிப்திலையும் அதான் செஞ்சான். வனாந்தரத்துல என்ன பண்றான் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம். நேரம் சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறிவித்து எனக்கும் 13 மட்டும் படிக்கணும். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்திலே எனக்கு விரோதமாக ரெண்டாவது பண்ணினார்கள். அங்கேயும் தப்பு பண்ணான், எகிப்திலேயும் தப்பு பண்ணான். எகிப்தில அவங்க நல்லா வாழல, எகிப்தில அவங்க நல்லா வாழல. வனாந்தரத்துல என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரெண்டகம் பண்ணுகிற வாழ்க்கை தான் வனாந்தரத்திலையும் அவர்கள் வாழ்ந்தார்கள். சரி, வனாந்தரத்துல தான் அப்படி வாழ்ந்தியடா அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, வனாந்தர வாழ்க்கை முடிஞ்சு 40 வருஷம் வாழ்க்கை முடிஞ்சு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், கிர்காசியர் அந்நிய ஜாதிகளுடைய தேசங்களை கட்டிக்கொண்ட போது நியாயாதிபதிகளின் நாட்களிலும் அவர்கள் அநியாயமாகத்தான் வாழ்ந்தார்கள். சரி, நியாயாதிபதிகளின் நாட்களாவது இப்படி வாழ்ந்தியடா, ராஜாக்களின் காலங்களாவது ஒழுங்கா வாழ்ந்தான்னு சொன்னார். ராஜாக்களின் காலங்களிலும் அவர்கள் அநியாயம் பண்ணினார்கள், அக்கிரமம் பண்ணினார்கள். எத்தனை காலம் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள் தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் துரோகம் செய்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு கீபோர்டு கொடுக்கலன்னு எனக்கு உள்ளங்கால இருந்து உச்சங்காலம் என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. ஒரு கீபோர்டு கொடுக்கல. மாமியார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மருமகளுக்கு புசு புசு வருது. மருமக சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாமியாருக்கு எக்கச்சக்கமான கோபம் வருது. எத்தனை ஆண்டுகள் துரோகம் பண்ணாங்க தெரியுமா? ராஜாக்களின் காலங்களிலும் சரி. அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சாத்தான் அவர்களை தூண்டிவிட்டு ஏறிவிட்டு அவர்கள் முறைகேடான வாழ்வுபடி செய்தார்கள். அவர்களும் அதற்கு இசைத்தார்கள், இணங்கினார்கள், இடம் கொடுத்தார்கள். இவ்வாறு வாசிக்கிறோம். அதே 21 வாசிங்க. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அந்த வனாந்தரத்திலே மாண்ட பிறகு அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஆனா ஆண்டவருடைய அன்பு இப்படி வருவார்கள். 44வது வசனத்துல இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது அந்த 2 வசனத்தை கவனிங்க. உங்க வழிகளுக்கு தக்க நான் செய்ய மாட்டேன், உங்க கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். ஏன் தாவீதுடைய கெட்ட கிரியைக்கு தக்க அவர் செய்யணும், ஆனா செய்யல. இஸ்ரவேலுடைய கெட்ட கிரியைகளுக்கு தக்க செய்யணும், ஆனா செய்யல. ஏன்? என்ன காரணம்?
ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு கடைசியா சொல்றேன். ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு திட்டம். அந்த இனத்தை ஆண்டவர் அழிக்காமல், சோதோமை போலாக்காமல், கோபுராவுக்கு ஒத்திருக்காமல் அந்த இனத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த இனத்தையே ஆண்டவர் இவ்வாறு நடத்துவாரானால் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களோடு தம் ரத்தத்தின் மூலமாக நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து மூலமாக வாக்கு அருளியிருக்கிறாரே, ஆணை அருளியிருக்கிறாரே, உங்களை கைவிடுவாரா? அந்த இனத்துக்கே இவ்வளவு நன்மைகளை செய்வாரானால் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? எவ்வளவு சிக்கல்களுக்குள்ளாக அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் தெரியுமா? முட்களுக்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள். முட்களை எடுத்து தண்ணியை குத்தி குத்தி வேதனைப்படுத்திக் கொண்டார்கள். அவ்வளவு முட்களில் இருந்தும் அவர்களை தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராகவே இருந்தார். அவர்களை விட்டு நீங்கவே இல்லை. அவர்கள் மத்தியிலே நல்ல ஆவியை கட்டளையிட்டு ஆவியானவர் அவர்கள் மத்தியிலேயே இருந்து, உடன்படிக்கையின் ஆவியானவர் அவர்கள் மத்தியிலேயே இருந்து அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. இப்ப கடைசியா அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாரு. ரோமர் 11ஆம் அதிகாரம் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 52. இன்னொருத்தர் ரோமர் 11 தெரிவி வச்சிருக்கீங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இஸ்ரவேலுக்கு பேர் என்ன? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் சேதனம் செய்யாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாதிருக்கிறார்கள்? யாரை உங்க பிதாக்கள் எந்த தீர்க்கதரிசியை விட்டு வச்சான்? எல்லா தீர்க்கதரிசியும் கொன்னா நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். பத்தாவதுக்கு இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ணிட்டு பத்தாவது என்ன தெரியுமா பண்ணா? தேவனுடைய சுதன் வந்தபோது, தேவன் மானிடனாய் வெளிப்பட்ட போது அவரையும் கொண்டு போட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான வேலை. பூமியில பல இனங்கள் உண்டு. நல்ல இனங்கள் எல்லாம் உண்டு. நல்ல மனிதர்கள் எல்லாம் உண்டு. கீழ்ப்படுகிற, பயபக்தியா இருக்கிற எவ்வளவோ நபர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் இவன் இப்படிப்பட்டவன் நன்றாக தெரிஞ்சிருந்தும், இவன் கலகம் செய்யறவன், இவன் முரட்டாட்டம் பிடிச்சவன், இவன் துரோகம் பண்றவன், இவன் எட்டி உதைக்கிறவன், இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டான்? நீங்கள் நாளை இப்படிப்பட்டவங்க தெரிந்து கொள்வோமா? உங்களுக்கு எனக்கு ஃபோர் நாலேஜ் கிடையாது. ஃபோர் நாலேஜ்னா முன்னறிதல், முன் புரிதல் நமக்கு கிடையாது. அதாவது சரித்திரத்தினுடைய பின்பக்கத்திலிருந்து உங்களாலே என்னாலே பார்க்க முடியாது. அட் பிரசன்ட்ல நீங்களும் நானும் பார்ப்போம், அவ்வளவுதான். நம்ம மானிடர்கள் அட் பிரசன்ட்ல நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கிறீங்க நம்ம பார்த்துக்கலாம். ஆனா 2034ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி நீங்க எப்படி இருக்கீங்க யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஃபோர் நாலேஜ். ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் காட். அவர் கர்த்தர், அவருக்கு தெரியும். ஆகவே இந்த இனம் இவ்வளவு மோசமான இனம் தெரிஞ்சோம். ஒரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 3:7. எசேக்கியேல் 3:7. இஸ்ரவேல் வீட்டாரோ எனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். இப்படிப்பட்டவனை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா?
அலைன்ஸ் பார்க்கும்போது திருமணத்திற்கு அலைன்ஸ் பார்க்கும்போது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, இந்த தூத்துக்குடி சைடுல எப்படி பார்ப்போம் அப்படின்றத சொல்றாங்க. முதலாவது நல்ல குடும்பமான்னு பார்ப்பாங்க, நல்ல குடும்பமான்னு பார்ப்பாங்க, அந்த பிள்ளையை நல்லா வளர்த்துருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படியே வரிசையா முதலாவது இனம், அடுத்தது குடும்பம், அப்புறம் வளர்ப்ப பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் படிப்பை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பணத்தை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து நல்லா உரசி பார்த்து செக் பண்ணி தீர விசாரிப்பாங்க. தீர விசாரிச்சுட்டு நல்லவன்னு தெரிஞ்ச பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, பூ வைக்க வருவாங்க. எங்க தூத்துக்குடியில் அப்படித்தான். ஆனா ஆண்டவர் பல இனங்கள் இருந்துச்சு, இருக்கிறதுலயே முரட்டாட்டம் புத்தினர் யாரு அப்படின்னு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுது. பூமி எங்கும் உலாவுது. ஒரு இனம் சிக்கிச்சு, ஒரு இனம் மாட்டிச்சு, ஒருத்த மாட்டான், இவன் தான் அப்படின்னு அவனை போய் தெரிந்து கொண்டு கூட்டு கொண்டு வந்து அவனுக்கு வாக்கு பண்ணி, அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி, அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்து அவனையே தனக்கு ஏற்புடையவனாக மாற்ற தேவனால் கூடுமானால், தேவனால் ஆகுமானால், தேவனுக்கு அந்த வழி உண்டு, அந்த நீதி உண்டு. அவருடைய ரத்தத்தினால், அவருடைய சரீர சாம்பலினால், அவருடைய கிருபையினால், அவருடைய சத்தியத்தினால் இது கூடுமானால் உன்னை ரட்சிக்க மாட்டாரா? உன்னை ரட்சிப்பார மாட்டார். உன் கடினம் எதுமா? உன்னுடைய நெருக்கம் எது? உன்னுடைய முற்கள் எது? நீ மனங்கா கழுத்துள்ளவனா? நீ செவியை இருதயத்திலோ விருத்த சேதனை செய்யாத முரட்டாட்டம் உள்ள புத்திரனா? பரவாயில்ல, பரவாயில்ல. நீ ஆதாம் உள்ள பிறந்தவன் அப்படிதான் இருப்ப. அதுக்கு என்ன செய்யலாம்? நான் உனக்கு ஆக மாட்டாண்டவரே, என்னை விட்டு ஆண்டவரே, நான் பாட்டுக்கு போயிடலாமா? நான் பாட்டுக்கு போயிடலாமா? என்னை அழித்து போடும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை கேட்கலாமா? என்னை கொண்டு போடுங்க ஆண்டவரே, என்னை விட்டுங்க, நீங்க என்னை விட்டு கடந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லலாமா? தெரியுதா? நீ இப்படித்தான் எனக்கு தெரியும். ஆனா என்னால உன்னை என்ன பண்ண முடியும்? ஏன்னா நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். பிணியாளிக்குத்தான் யார் தேவை? வைத்தியன் தேவை. அல்லேலூயா. இப்ப ரோமர் 11 வாங்க. அந்த இனத்தை முடிவு, அந்த இனத்தினுடைய முடிவை நீங்க ரோமர் 11 படிக்கிறீங்க. 26, 27. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. மீட்கிறவர் எங்கிருந்து வருவார்? யாரிடமிருந்து அவபக்தி எடுத்து போடுவார்? யாக்கோபை விட்டு. யாக்கோபை விட்டு உடனே எடுத்து போட மாட்டாரா? உடனே எடுத்து போட மாட்டாரா? அழிவுக்கு ஏதுவான பாத்திரமாக சரி, அவன் தான் அப்படிப்பட்டவன் வைங்களேன். புறஜாதி அதுக்கு மேல, புறஜாதி அதுக்கு மேல. இஸ்ரவேல் இப்படி இருக்கிறான், புறஜாதியும் இருக்கிறான், ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்படி இருக்கு. இவனை தெரிஞ்சுக்கிட்டேன், இவனு இப்படி இருக்கான், இவனு இப்படி இருக்கான், எவனுமே வேண்டாண்டா அப்படின்னு ஆண்டவர் முடிவெடுக்கல. ஏனென்றால் யோபு 42 வாசிக்கிறேன். யோபு 42 நான் எந்த வசனத்தை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் சிஸ்டர், வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது என்பதை எல்லாரும் சொல்லுங்க.
உங்களை குறித்து செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அந்த ப்ராஜெக்டுக்குள்ள, அந்த தீர்மானத்துக்குள்ள, அந்த திட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாய் உங்களுக்காக அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? முதல் 4 விஷயத்தை சொல்ல போறேன். முதல் விஷயம், ரோமர் 11ஆம் அதிகாரம். சரி, அந்த வசனம் வேணாம், அது ஈக்குவலா இருக்கு. 1 ராஜாக்கள் 19:18 படிங்க. 19:18. ரோமர் 11. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாத வாயையும் உடைய 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இதனுடைய பின்னணி உங்களுக்கு நல்லா தெரியும். ரோமர் 11:4 இத பவுல் சுட்டி காமிப்பார். இது 19 இருந்து மேற்கோள் காட்டப்படுகிறது. பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய உடன்படிக்கையை தள்ளி பலிபீடங்களை இடித்து அந்நிய தேவதைகளை நமஸ்கரித்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செஞ்சு தேவனுக்கு எதிராக வாழ்ந்தார்கள். இதை எலியா சுட்டி காண்பித்து முறையிடுகிறான். யாருக்கு விரோதமாக முறையிடுகிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக முறையிடுகிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜெபம் செய்த போது, முறையிட்ட போது தேவனுடைய உத்தரவு வருகிறது. எப்பா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, அவனுடைய கால்களை முத்தம் செய்யாத ஒரு கூட்டம் எனக்காக உண்டு. அப்ப தேவனுடைய கிருபை வரங்கள் பலிக்க வேண்டுமானால், தேவன் அழைத்த அழைப்பு பலிக்க வேண்டுமானால், உடன்படிக்கை ஆணை வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால், உங்களுடைய முழங்கால் அவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் முடங்கக்கூடாது. உங்களுடைய வாய் அவருடைய பாதத்தை தவிர வேறு எதையும் முத்தம் செய்யக்கூடாது. முக்கியமா பணத்தை முத்தம் செய்யக்கூடாது. எப்ப கிருபை வரங்கள் பலிக்கும்? எப்ப வாக்குத்தத்தம் பலிக்கும்? முதல் பாயிண்ட் என்ன? உங்களுடைய வாய் தேவனை தவிர வேறு யாரையும் எதையும் முத்தம் செய்யவே கூடாது. முத்தம் செய்யவே கூடாது. அப்படிப்பட்டவனை முற்றுமுடி கட்ட வச்சிருப்பார். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடருக்கு ஏதுவான கல்வி அந்த இனம் இடறியது. தேவனுடைய கிருபை வரங்கள், தேவன் அழைத்த அழைப்பு நிறைவேறணும் அப்படின்னா 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு நாளும் உங்களுடைய சுய நீதிகளை, உங்களுடைய சுய திறமை, சுய புத்தி, சுய ஞானம், சுய சொந்த வாழ்க்கையை ஒரு நாள் சார்ந்து கொள்ளவே கூடாது. 2 மனிதர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் தான் செஞ்சவைகளை அடுக்கலாம், ஒருத்தர் ஒண்ணுமே அடுக்கல. இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். ஆனா ஒருத்தன் சொன்னான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிருந்து சொன்னான்.
தேவன் அழைத்த அழைப்பு நிறைவேறணும்னா ஒரு நாள் தேவனால் உண்டான நீதி, கர்த்தரால் உண்டாகிய நீதி, அதைதான் நீங்க டிபெண்ட் பண்ணி நிற்கணுமே ஒழிய உங்களுடைய சுய நீதியை நீங்கள் சார்ந்து கொள்ளவே கூடாது. இஸ்ரவேலுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வனாந்தரத்திலேயாவது சரி, மற்ற இடங்களிலேயாவது சரி, அவங்க இடறி போனதுக்கு காரணம் என்ன? அவர்களின் ஒரு கூட்டம் இடறி போனதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் நியாயப்பிரமாண செயல்கள் மூலமாக தங்கள் சொந்த நீதியினால் தேவனை தேட முயற்சித்தனர், தேவனை அடைய முயற்சித்தனர். அப்படி தேடினாங்கன்னா ஒரு நாள் யாரா இருந்தாலும் சரி அடைய முடியும். சோ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பாவியாகிய என் மேல கிருபையாக. இரண்டாவது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார், பைத்தியமாகவும் இருக்கிறார். மூணாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்க ஒரு நாளும் வாழ்க்கையில விசுவாசத்தை தாண்டி அற்புதங்களை, அடையாளங்களை ஒரு நாளும் டிபெண்ட் பண்ண கூடாது. நீ இதை செஞ்சாதான் நான் விசுவாசிப்பேன், இதை நடத்தி காட்டினாதான் விசுவாசிப்பேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நான் அப்ப அதை நம்புறேன், இப்ப இதை அப்புறம் இதை நம்புறேன் அப்படின்னு நீங்க அடையாளங்களை எதையுமே நடக்கூடாது. எது உங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறதோ அங்கேதான் தேவனுடைய ஞானம் இருக்கு. கிரேக்கர்கள் எப்போதுமே ஞானத்தை தான், அறிவை தான், புத்தியை தான் தேடுவார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் வந்தாரா, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சாரா, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாம். இது லாஜிக்கா கரெக்டா இருக்கா? கம்யூனிஸ்ட் கேட்கிற கேள்வி, நாத்திகன் கேட்கிற கேள்வி. ஏன்னா அவன் ஞானத்தை தேடுகின்றான், அவன் புத்தியை தேடுகின்றான், லாஜிக்கை தேடுகின்றான். இன்னொருத்தன் எல்லாரையும் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செஞ்சு காட்டுங்க, இதை செஞ்சு காட்டுங்க, அப்பதான் நாம விசுவாசிப்பேன், அப்பதான் ஏற்றுக்கொள்வேன் ஒருத்தன் அப்படி சொல்றான். தேவன் அழைத்த அழைப்பு மாறாததா இருக்கணும் அப்படின்னா நீங்க அடையாளத்தை தேடக்கூடாது, ஞானத்தை தேடக்கூடாது. தேவனுடைய ஞானமாகிய சிலுவையே உங்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாலாவது ரோமர் 9:17 வாசிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பவுல் உடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நான்காவது விஷயம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கடினங்களில், நெருக்கங்களில், அதாவது பலமான கடினங்கள் மத்தியிலே விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ காணப்பட வேண்டுமே ஒழிய கடினங்களால சோர்ந்து போய் துவண்டு போயிருக்க. இவ்வாறு வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23 படிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 23. நம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும், நான் என்ன நன்மை செய்யணும் வந்து கேட்கிறான். ஆண்டவர் 2 கடினங்களை அவனுடைய வாழ்க்கையில வைக்கிறார். 2 கடினங்களை அவனுடைய வாழ்க்கையில வைக்கிறார். இந்த 2 கடினங்களை நிறைவேற்ற மனம் இல்லாம அவன் துக்கத்துடனே போய்விட்டான்னு பைபிள் சொல்லுது. துக்கத்துடனே போய்விட்டான்னு பைபிள் சொல்லுது. நான் ஏன் ரோமர் 9 நான் சுட்டி காமிச்சேன் தெரியுமா? ஏன் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்கள் அனுப்பிவிடுன்னு பார்வோனுக்கு ஆண்டவர் மோசே மூலமாக சொல்றார். அப்பதான் அவன் மென்மேலும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். மென்மேலும் பிரச்சனை அதிகமாகுது.
சோ கடினங்கள் அதிகமாகும் போது நல்ல கவனிங்க, கடினங்கள் அதிகமாகும் போது நீங்க ஒரு நாளும் துவண்டு தளர்ந்து சோர்ந்து போக கூடாது. ஆனா இஸ்ரவேல் புத்திரர் துவண்டு தளர்ந்து சோர்ந்து போனார்கள். மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் பின்பாக வந்தபோது மீண்டுமாக முறுமுறுத்தார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிபடைந்தார்கள். சிலுவை எதையுமே நீங்க கடைசி வரைக்கும் ஜீவனை விடுகின்ற வரைக்கும் சிலுவை நீங்கவே நீங்காது. கடினம் நீங்கவே நீங்காது. இந்த கடினங்கள் மத்தியில இந்த கடினங்களை மேற்கொண்டு எப்படி போகணும் நீங்க தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இந்த கடினங்களை எடுத்து போட்டு நீங்க கேட்கக்கூடாது. பார்வோனை எடுத்து போடுங்க ஆண்டவரே, வனாந்தரத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, அதை விட்டுன்னு சொல்லாதீங்க, சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வாங்க, இந்த மாதிரி கடினமான காரியங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க சொல்லவே கூடாது. அப்படி சொல்றவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய கிருபை வரங்களும் கிரியை செய்யாது பலிக்காது. பார்வோனை மீட் பண்ணுங்க, பார்வோனை சந்திங்க, கடினங்களை சந்திங்க. அது மத்தியில பொறுமையுடன் உபத்திரவங்களில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் மனமகிழ்ச்சியுடன் இருங்க. ஏனென்றால் பார்வோன் மூலமாக தான் தேவநாமம் மகிமைப்படும். பார்வோன் மூலமாக தான் தேவநாமம் மகிமைப்படும். என்னுடைய வல்லமை பூமி எங்கும் விளங்குவதற்காக, என்னுடைய மகிமையும் மகத்துவமும் பூமி எங்கும் அறியப்பட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை என்ன பண்ணிருக்கேன், விட்டு வைத்திருக்கிறேன். சிலுவை இருந்தால் அங்க தேவன் யாரும் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் யாரும் உங்களுக்கு தெரியும். கிருபை அப்பதான் பற்றி கொள்வீங்க, கிருபை அப்பதான் சார்ந்து கொள்வீங்க. ஆகவே கடினங்களில் மனம் மகிழ்வுடன் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. சோ இன்னொரு நாலு விஷயமாக நான் சுருக்கமா சொல்லி இன்னொரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிச்சாரு. ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். லூக்கா 18:13 இவ்வாறு வாசிக்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்னை கிருபையாய் எந்த ஒரு சூழலிலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும், இந்த ஜெபத்தை நீங்க சொல்லணும். பாவியாகிய என் மேல இன்னொரு எப்படி ஜெபம் பண்றான்? லூக்கா 23:42 பாருங்க. 23:42. உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். 23:42. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இரண்டாவது வார்த்தை என்ன? முதல் வார்த்தை என்ன? கிருபையாயும். இரண்டாவது வார்த்தை என்ன? நினைத்தருளும். மூணாவது வார்த்தை நியாயாதிபதிகள் 16:28. நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்க பிரச்சனைகளிலே, உங்களுடைய வீழ்ச்சிகளிலே, உங்களுடைய பலவீனங்களிலே, உங்களுடைய சோதனைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீவையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். மூணாவது ஜெபம் என்ன? தேவனே பலப்படுத்தும். சத்துருக்களை மேற்கொள்ள என்னை பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை நீங்க எப்போதும் செய்யணும். என்னை பலப்படுத்தும், என்னை நினைத்தருளும், கிருபையாயிருக்கும். இந்த ஒண்ணே ஒண்ணு சங்கீதம் 31:5 படிக்கிறோம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டே ஒப்புவிக்கிறேன். நான்காவது ஜெபம் என்ன? எந்த விஷயம் நடந்தாலும் சரி உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையாயிரு ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. நீங்க சொல்லக்கூடிய நபராக இருந்தால் தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் நிறைவேறியே தீரும். அது மாறவே மாறாது, திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதல் 4 விஷயம் சொல்லுங்க. முத்தம் செய்யாதே. இரண்டாவது விஷயம், சுய நீதியை
சார்ந்து கொள்ளாதே. மூன்றாவது விஷயம், அடையாளங்களை தேடாதே, ஞானத்தை தேடாதே. நான்காவது விஷயம், கடினங்களில் சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு, சோர்ந்து போகாதே. 4 ஜெபங்கள் என்ன? கிருபையாயிரு, நினைத்தருளும், பலப்படுத்தும், ஒப்புவிக்கிறேன். இவங்க தாங்க விசுவாசி. இவங்க தாங்க விசுவாசி. ஆதி முதல் அந்த வரைக்கும் ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கார். அந்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? தம்முடைய குமாரனை பற்றும் விசுவாசம். தம்முடைய குமாரனை பற்றும் விசுவாசம். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, இந்த தீர்மானத்துக்குள்ள, இந்த திட்டத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, அவரை தவிர வேற ஒன்றையும் குத்தம் செய்யாம அவரையே உங்க வாழ்க்கையில் நீங்க குத்தம் செய்யறவரா இருந்தீங்கன்னா, அவரால் உண்டான கிருபை, அவரால் உண்டான நீதி, அவரால் உண்டான உண்மை, அதை நீங்க சார்ந்திருப்பீங்கன்னா கட்டாயம் உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எழுந்து நின்று கொள்வோமா? கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை திருச்சபையே, நான் ஒரு கருத்தை ஆரம்பம் முதல் வலியுறுத்தியிருக்கிறேன். தேவன் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். வலுவானபடிக்கு உன்னை காத்து தமது மாசற்ற தமது மகிமையுள்ள சன்னிதானத்தின் முன் உன்னை மாசற்றவனாய் நிறுத்த வல்லவர். இது ஒன்னாக கூடாது. கிறிஸ்து இயேசுவினால் ஆகும். அந்த கிறிஸ்து இயேசுதான் தேவனுடைய ப்ராஜெக்ட். கர்த்தருடைய தீர்மானம், அந்த கர்த்தருடைய திட்டம், அதுதான் அவர்தான். அவரை பற்றி விசுவாசம் இருந்தா போதும். அவரால் உண்டான கிருபை, அவரால் உண்டான நீதி உனக்கு இருந்தா போதும். உன்னை கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதற்கு அவன் அபாத்திரனாய் இருந்தான். தாவீதை ஆசீர்வதிக்கிறதற்கு அவன் அபாத்திரனாய் இருந்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர்கள் அபாத்திரவான்களாய் இருந்தார்கள். யாக்கோபுக்குள்ளாக விசுவாசத்தை துவங்கினார். தாவீதுக்குள்ளாக விசுவாசத்தை துவங்கினார். இஸ்ரவேலிலே எவர்கள் விசுவாசித்தார்களோ, விசுவாசம் என்கிற தம்முடைய குமாரனை பற்றி விசுவாசம் என்கிற அந்த ப்ராஜெக்ட் உள்ள யாரெல்லாம் வந்தார்களோ, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை யாரெல்லாம் கொடுத்தார்களோ, கிருபையாயிரு ஆண்டவரே என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, என்னை நினைத்தருளும் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே காரியத்தை உம்மிடத்தில், இந்த காரியத்தை ஒப்புவிக்கிறேன், என் மகனை ஒப்புவிக்கிறேன், என் மகளை ஒப்புவிக்கிறேன், என் தாயை ஒப்புவிக்கிறேன், என் மனைவியை ஒப்புவிக்கிறேன். என்னால முடியல ஆண்டவரே, என்னால திருத்த முடியல ஆண்டவரே, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, வளைய மாட்டேங்குது ஆண்டவரே. நானும் வளைக்கணும்னு நினைக்கிறேன், வளைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் கை வலிக்குது ஆண்டவரே, என்னால வளைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் சத்துக்களை மேற்கொள்ள என்னை பலப்படுத்தும். யாரெல்லாம் இப்படி சொன்னார்களோ, கர்த்தருடைய பலம் விளங்கியது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நீதி விளங்கியது. நீங்க ஒரு நாள் கிறிஸ்து இயேசுவை தவிர யாரை எதையும் குத்தம் செய்யக்கூடாது. உன்னுடைய முழங்கால் தேவனுக்கு மாத்திரம்தான் முழங்கணுமே ஒழிய மனுஷனுக்கு முன்பாக முழங்கக்கூடாது. மனுஷனுக்கு முன்பாக முழங்கக்கூடாது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு நாளும் சார்ந்து கொள்ளாத அசௌக்கியங்கள் உன்னுடைய வாழ்க்கையை சம்பவிக்கும் போது விலகாத. சௌக்கியங்கள் மாத்திரம்தான் எப்போதும் நிறைவேறும் நினைக்காத, அது வாய்ப்பே கிடையாது. சிலுவை வரைக்கும் கடினம் வரத்தான் செய்யும்.
அந்த கடினத்திலே, அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை பரிபூர்ணமாக விளங்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத எழுத்துக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உங்களுடைய குமாரனை அடைகின்றதற்கு, அவருடைய சாயலை, அவருடைய இருப்பிடத்தை, உறைவிடத்தை அடைகின்றதற்கு, நித்திய ஜீவனை அடைகின்றதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். ஆனால் பல ஆண்டவரே இடங்களிலே, சூழல்களிலே சத்துரு எங்களை ஏவி தூண்டி நாங்களும் இடம் கொடுத்து யாக்கோபை போல, தாவீதை போல, இஸ்ரவேலை போல அநேக முற்களை நாங்கள் தேடிக்கொண்டோம். இப்ப முற்கள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நிறைவேறுமா தரிசனம்? என்னுடைய சகோதரர்களை பகைத்து வெறும் குழியிலே தள்ளிவிட்டார்கள். நிறைவேறுமா? தேவனுடைய தீர்மானம் நிறைவேறுமா? தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா? நான் பாபிலோன் என்கிற சிறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன், அசிரியா என்கிற சிறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன், கிரேக்கம் என்கிற சிறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன், ரோம் என்கிற சிறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன். நிறைவேறுமா தேவனுடைய தரிசனம்? தேவன் அழைத்த அழைப்பு மாறாதது, தேவனுடைய கிருபை மாறாதது. ராஜ்யங்கள் உன்னை எதிர்க்குது அப்படிங்கிறதுக்காக, உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் எல்லாவற்றை விட அவர் பெரியவர். உலகத்தில் இருப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற செயல். எதை இழந்தாலும் விசுவாசத்தை, நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஒருவேளை நீங்க வீழ்ச்சி அடைந்திருக்கலாம், உன் விசுவாசம் மாத்திரம் உன்னை விட்டு ஒழியாமல் இருந்தால், உன்னை தேடி வந்து உனக்கு கொடுத்த அழைப்பை, கிருபை வரத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். யூதாசை பணத்தை குத்தம் செய்து அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போகாதே. யூதாஸ் என்ற மனிதன் பணத்தை முத்தம் செய்து 30 வெள்ளிக்காசை முத்தம் செய்து தேவனுடைய அழைப்பை இழந்து போனான். பணத்தை மாத்திரம் முத்தம் செய்ய வேண்டாம். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாமல், தேவனுடைய சித்தம் எதுவோ, தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை மாத்திரம் செய்து நிலைத்திருப்பீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில. நீ சொன்ன எல்லா வார்த்தைகளும் நான் சொல்லிட்டேன். ஜனங்களை பலப்படும் இயேசுவின் மூலமாக. ஆமென்.